32 லட்சம் வாக்கை தொட்டிருக்கோம், பெற்றிருக்கிறோம். மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கிறோம் என்றால் வரலாற்றில் பெரிய மாறுதல். திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல. அவர் கட்சி தொடங்கியிருந்தால் 4 ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவர் வீட்டில் கூட ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சந்தேகம். அது பேரறிஞர் என்ற ஒரு பெருந்தகை, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, அவரை போல 100 பெரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம். அதிலே கட்சி, கொடி, ஆட்சி, சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி இடத்தில் வந்துட்டது, பிடித்துக் கொண்டார். 3 தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா? அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். அது யாரு கட்சி? புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய கட்சி, மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என்று மக்களால் புகழப்பட்டவர்களுடைய கட்சி. அதற்கு பிறகு அவரோட இணைந்து நடித்ததால் புகழ்பெற்றிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து வழிநடத்தி வந்து கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் அம்மையார் சசிகலா அவர்களால் அப்படியே ஐயா எடப்பாடிக்கு ஒப்படைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அடையாளப்பட்டார்கள். பாரதிய ஜனதா இது என்ன தம்பி அண்ணாமலை கட்சியா? இல்லை. ஐயா மோடி கட்சியா? இல்லை. ஆடிமை இந்தியாவில் இருந்து அந்த அமைப்பு இருக்கிறது, ஜனசங்க, RSS என்று. பிறகு அரசியல் இயக்கமாக மாறி பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து ஒரு நியமன உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம். நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. என் அன்பு மக்களே, லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். நாங்கள் கண்ணீராலும் ரத்தத்தாலும் கருக்கொண்ட பிள்ளைகள், தாளாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல. என் இன மக்களின் ஒப்பாரி ஓலத்தில் கத்தரி கதறலில் வளர்ந்த பிள்ளைகள், கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள். எங்களை எதிர்த்து நிற்கிற 3 கட்சி கூட்டணிகளை பாருங்கள். அவர்கள்ட்ட பெரிய பண வளம் இருக்கிறது. பணத்தை கொட்டி தேர்தலை சந்திக்கிறார்கள். நாங்கள் எங்கள் இனத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம். அவர்கள் கோடிகளை கொட்டுகிறார்கள், நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறோம். அவர்கள் காசை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள், நாங்கள் ஆகச்சிறந்த கருத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். என் அன்பு மக்கள், எளிய பிள்ளைகள், எங்களை பாருங்கள். நீங்கள் தேடுகிறீர்கள், எல்லாற்றையும் தேடுகிறீர்கள். எந்த கடைக்கு போனால் நல்லா உணவு கிடைக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிறீர்கள். எந்த கடையில் தேநீர் சுவையாக இருக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிறீர்கள். ஒரு துணி கடைக்கு போனால் ஒரு முறை போட்டு கலட்டுகிற, ஒரு 6 மாசம் போடுகிற வேட்டி சட்டையை 60 சட்டையை தேடுகிறீர்கள். அம்மா சேலையத்தினா 100 சேலையில் ஒரு சேலையை தேடி எடுக்கிறார், தேர்வு செய்கிறார். 6 மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் 5 வருடம் 5 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போற அரசியல் அதிகாரத்தை முடிவெடுக்கிற இந்த தலைவர்களை தேர்வு செய்வதில் ஏன் தடுமாறுகிறீர்கள்? அதை ஏன் தேட மாட்டுகிறீர்கள்? அதையும் தேடுங்கள். நல்ல கருத்தை யார் வைத்திருக்கிறார்? நல்ல கொள்கையை யார் வீசுகிறார்? யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது? திமுக வந்துவிட்டது, என்ன நடந்திருக்கிறது? புதிதாக ஆட்சிக்கு வருகிறார்களா? நேற்று கட்சி ஆரம்பித்தவர்களா? இல்லை. பாரதிய ஜனதா 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. இந்த நாடு பெற்ற பயன் என்ன? ஒன்றே ஒன்று. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இதை சாதித்தோம், மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று ஒன்று சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் எதை ஒன்று சாதித்திருக்கிறார்கள்? 39 உறுப்பினர்களை கொண்டு சென்றார்கள் திமுக. அங்கு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக பேசிய பேச்சு, பிரச்சனைகளுக்கு கண்ட தீர்வு ஒன்றுமில்லை. இவர்கள் யாரும் புதிதாக பதவிக்கு வரப்போவதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, அவர்களின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது, தங்கை அபிநயா பொன்னிவளவனின் வெற்றி என்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு எளிய பிள்ளைகள் வென்றார்கள் என்றது வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றம். பல ஆண்டுகள் இருந்து அதிகாரத்தில் ஊறி தலைத்த கட்சிகள், ஊழல் லஞ்சத்திலே ஊதி பெருத்த கட்சிகள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் அறிய வேண்டும். ஏமாந்து விடக்கூடாது. ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த தேர்தலை வழக்கமான ஒரு தேர்தல் போல வாக்களித்து கடந்து செல்லாதீர்கள். இதை மாறுதலுக்கான வரலாறு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக பாருங்கள்.
உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இந்த மண்ணை, மக்களை, அவர்களின் எதிர்கால நல்வாழ்வை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் ஒப்படையுங்கள். நானும் என் தைகையும் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை என்பதை கவனத்தில் வையுங்கள். ஓட்டு கேட்டு நிற்கிறோம் என்று எண்ணாதீர்கள். இந்த நாட்டின் உரிமையை காக்க நிற்கிறோம், உரிமையை கேட்டு நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பு மக்கள், வாக்கு எந்திரத்திலே எல்லா நாடுகளும் வாக்கு பெட்டியை கைவிட்டு விட்ட பிறகு இந்தியாவும் நைஜீரியாவும் அதை கட்டிப்பிடித்து அழுகிறது. எங்களுக்கு இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் என் மக்கள் தான் நின்றாக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்கள், உற்று நோக்குங்கள் எங்கள் அரசியலை, ஆழ்ந்து கவனியுங்கள். ஆகச் சிறந்த கருத்துக்களை வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள். எங்களின் முகங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் தலைவர்கள், தொண்டர்கள் அல்ல. அண்ணன், தங்கைகள், அக்கா, தம்பிகள், மாமன், மைத்துனர்கள், சித்தப்பா, பெரியப்பா என்று ஒரு உறவு குவியலாக உங்கள் முன் வந்து நிற்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழகம் சொந்த மக்களை வாழ விடாது விட்டது என்கிற அந்த வரலாற்று பெரும்பலியை சுமக்காதீர்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்களாக நாம் இருக்கிறோம். நம் மொழி நம் கண்முன்னே சிதைந்து அழிந்து போனது. நம் வளங்கள் நம் கண்முன்னே களவு போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு, மீட்பதற்கு, காப்பதற்கு இருக்கிற அரிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்று கருதுங்கள். நிற்பது என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அல்ல, நீங்களே நிற்கிறீர்கள் என்று ஒவ்வொரு என் அன்பு உடன் பிறந்தார்களும் என் உறவுகளும் கருதுங்கள். எவன் நம்மை நிராகரிக்கிறானோ, எவன் நம்மளை புறக்கணிக்கிறானோ அந்த இடத்தில் தான் நாம் வென்று காட்ட வேண்டியது இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அது ஒன்றுமில்லை, கூட்டணி இல்லை, தனியாக நிற்கும், அவர்களுக்கு ஓட்டில்லை, சீட்டில்லை என்று சொன்னவர்களிடத்திலே நாம் வென்று காட்டுவதுதான் வரலாற்றில் மாபெரும் மாறுதல், புரட்சி என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஆகச் சிறந்த ஆளுமை கொண்ட மகள், பார்க்க சின்னவள் போல இருக்கிறாள் என்று நினைக்காதீர்கள். தர்க்க அறிவிலே ஆகச் சிறந்தவள், பெரிய கருத்தால் அமைக்க ஒரு பெண்மகள், மிகச்சிறந்த மண்ணின் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மன உறுதி கொண்டவள், மிகச்சிறந்த களப்பணியாளர். அவர் கையில் இந்த தொகுதியை ஒப்படையுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கும் உங்கள் பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம். எனவே என் அன்பு மக்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள். ஓட்டு போட போற ஒன்னே ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நில மாற நான் வேற என்ன கூற, இந்த நில மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம்.